சென்னையில் கொட்டி தீர்த்த மழையால் புளியந்தோப்பில் முட்டிய அளவுக்கு நீர் தேங்கி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, சென்னையில் நேற்று இரவு முதல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று காலை அதிகாலையிலிருந்து மழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது. குறிப்பாக சென்னை புளியந்தோப்பு பகுதியில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. அவற்றை அகற்றக்கூடிய பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலை, அதே போல சோழிங்கநல்லூர் மண்டலத்துக்குட்பட்ட ஆனந்தா நகர் மெயின் ரோடு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. மேலும் TH சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை தற்போது அகற்றக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சி ஈடுபட்டிருக்கிறது. மோட்டார் பம்புகள் இந்த இடத்தில் பொருத்தப்பட்டு மழைநீரை உடனடியாக வெளியேற்றக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. பாலா, தமிழரசி, தற்போது மழைநீர் வெளியேற்றம் என்பது எந்த அளவுக்கு வேகமாக நடைபெறுகிறது? ஏன்னா நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம், குடியிருப்பு பகுதிகள், வீடுகளுக்குள்ள மழைநீர் போகக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் என்பது இருக்கிறது. எத்தனை வாகனங்கள் இதுல பயன்படுத்தப்படுது தமிழரசி? பாலா, சென்னையில மொத்தம் 1600 மோட்டார் பம்புகள் தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்கள்ல எடுக்கப்பட்டு அங்க பொருத்தப்பட்டு அவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் தாழ்வான பகுதிகள், அதிகம் மழைநீர் தேங்கக்கூடிய பகுதிகள் மற்றும் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ராட்சச மோட்டார்கள் இந்த இடங்கள்ல பொருத்தப்பட்டு மழைநீரை வேகமாக அகற்றக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுது. குறிப்பா கடந்த மழையின் போது மழைநீர் தேங்கிய இடங்கள்ல இந்த முறை அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அங்கு ரொம்ப உயர் அழுத்த மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில சென்னையில மொத்தம் 1600 மோட்டார் பம்புகள் வைக்கப்பட்டு மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வருது. குறிப்பா கடந்த ஒரு 2 மணி நேரமா சென்னையில, அதாவது கனமழை பெய்து வந்தக்கூடிய நிலையில கடந்த 2 மணி நேரமா விட்டு விட்டு மழை பெய்து சில இடங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடிய சூழல் இருக்கு. இதன் காரணமா தற்போது மழை சிறிது விட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவற்றை மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பதை சென்னை மாநகராட்சி முழு வீச்சில் ஈடுபட்டிருக்கு. சற்று நேரத்திற்கு முன்பாக துணை முதலமைச்சரும் ஆய்வுகளை மேற்கொண்டு தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை உடனடியாக அகற்றவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது இந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது தற்போது வேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்கள்ல இப்ப மழைநீர் வடியக்கூடிய சூழலும் நம்மளால பார்க்க முடியுது. பாலா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி தமிழரசு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் நாளை மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதே போல பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து நேரடியாக மாநில அவசர கட்டுப்பாட்டு பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற இருக்கின்றன. தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் இந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் 500 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இன்று காலை பேரிடர் மேலாண்மை துறையினுடைய வார் ரூம் மற்றும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, அதேபோன்று பம்பிங் ஸ்டேஷன் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுடனும் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடினார். இந்நிலையில் 7 மாவட்டங்களில் நாளை சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என அரசு அறிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் இன்று மாலை புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் புதுவைக்கு வடகிழக்கில் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதாக கூறினார். இன்று மாலை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே புதுவைக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பக்கத்தில் வரும்போது ஸ்லோ ஆகலாம். இது இந்த புயல் மாதிரியான சிஸ்டம் நம்ம ஒரு ரொம்ப பர்ஃபெக்ட் சர்க்குலர் மாதிரி நினைக்க முடியாது. அதே மாதிரி கடக்கிறதோ அது நகர்ந்து செல்வதோ ஒரு புள்ளி எறும்பு மாதிரியான சிஸ்டம் கிடையாது. பெரிய பகுதி. நீங்க இப்பவே பாத்தீங்கன்னா காத்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அடிக்க, அப்புறம் நிற்கும், திருப்பி காத்து அடிக்கும். அது